ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூட்டர் வாங்க தமிழ்நாடு அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தை குறித்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாடு அரசு மக்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் என அனைவரும் இதில் பயனடைந்து வராங்க. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உணவு டெலிவரி, மளிகை பொருட்கள் டெலிவரி, பைக் டாக்ஸி போன்ற இணையவழி சேவைகளில் ஈடுபடும் தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மானிய திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டத்தின் கீழ் புதிய மின்சார ஸ்கூட்டர் வாங்க 20,000 மானியம் வழங்கப்படுது. இந்த மானியத்தை பெறுவதற்கான தகுதிகள் மற்றும் விண்ணப்ப செயல்முறைகள் குறித்து முழுமையான விவரங்களில் தெரிஞ்சுக்கலாம். தொழில்நுட்ப வளர்ச்சியால் பெருகி வரும் இணையம் சார்ந்த வர்த்தக சேவைகளில் இருசக்கர வாகனங்களை நம்பி பணியாற்றும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருது. பெட்ரோல் விலை உயர்வு மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகளை குறைக்கும் விதமாகவும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்த போக்குவரத்தை ஊக்குவிக்கவும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள டெலிவரி பணியாளர்கள் உதவும் வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. புதிதாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கும் தமிழக அரசின் சார்பில் தலா 20,000 மானியமாக வழங்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழே தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள 2,000 உறுப்பினர்களுக்கு இந்த மானியம் வழங்கப்படுது. தமிழக அரசின் இந்த மானியத்தை பெற விண்ணப்பதாரர்கள் பின்வரும் முக்கிய தகுதியை பெற்றிருக்கணும். கண்டிப்பாக தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செஞ்சுருக்கணும். உணவு டெலிவரி, மளிகை பொருட்கள் டெலிவரி, பைக் டாக்ஸி போன்ற ஆன்லைன் தளம் மூலம் ஆர்டர்களை பெற்று சேவை வழங்கும் தொழிலாளராக கண்டிப்பாக இருக்கணும். மானியம் பெறுவதற்கான விண்ணப்ப செயல்முறை 2 படிகளை கொண்டிருக்கு. முதல்ல நலவாரியத்தில் உறுப்பினராகி பின்னர் மானியத்திற்கு விண்ணப்பிக்கணும். நலவாரியத்தில் எப்படி உறுப்பினராக ஆகுறது அப்படின்னா, tnwwb.tn.government.in என்ற தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு நீங்கள் சென்று அதன் மூலமாக உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு OTP வரும். அதன் மூலமாக உள்ளே போயிட்டு உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள், முகவரி, பணி விவரங்கள், வங்கி விவரங்களை சரியாக நீங்கள் பூர்த்தி செஞ்சு தேவையான ஆவணங்களை ஸ்கேன் செய்து நீங்கள் பதிவேற்றம் செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கணும். உங்கள் விண்ணப்பங்கள் தொழிலாளர் உதவி ஆணையரால் சரிபார்க்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு உங்கள் மொபைல் எண்ணுக்கு நிரந்தர பதிவு எண் வழங்குவாங்க. இதை பயன்படுத்தி உங்கள் நலவாரிய உறுப்பினர் அட்டையை நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். நலவாரியத்தில் உறுப்பினர் ஆன பிறகு மானியத்திற்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதற்கான வெப்சைட்டும் இதுதான், tnwwb.tn.government.in. இந்த வெப்சைட்டுக்கு சென்று ஹோம் பேஜ்லேயே சப்சிடி ஃபார் ஸ்கூட்டர் அப்படிங்கிற இணைப்பு கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிவிட்டு நலவாரியம் வழங்கிய உங்களின் நிரந்தர பதிவு எண் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி லாகின் பண்ணிவிட்டு தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்து விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சேவை மையங்கள் மூலமாகவும் நலவாரிய உறுப்பினர் மற்றும் மானிய திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். யாரெல்லாம் இந்த கிக் தொழிலாளர்களாக இருக்கீங்களோ அவங்களாம் இதில் பதிவு செஞ்சு பயன்பெற்றுக்குங்க. நன்றி.